தொடர்ந்து சிலுவையுடைய தியானத்திலும் சிலுவை குறித்துதான் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுகளையும் சிலுவில் நமக்காக என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், சிலுவில் எதையெல்லாம் முடித்தாலும் அங்கிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இப்போ சிலுவையில் உண்டான இந்த மீட்பினால் உண்டான ஆசீர்வாதங்கள், அந்த ரட்சிப்பில் நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். வேத முழுமையாக பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களும், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற 39 புஸ்தகமும் வரப்போற மேசியாவும் இதுதான் சொல்லப்பட்டது. அப்போ நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல வரும்போது மேத்யூ, மார்க், லூக், ஜான்ல அங்க பார்க்கும்போது இயேசு பிறக்கிறாரு, பிறந்து அவர் ஊழியம் செய்கிறார், அற்புத அடையாளங்களை ஊழியம் செய்து அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுகிறார். அப்போ இயேசு பிறந்து அவர் என்ன செய்தாரோ அதையெல்லாம் இந்த 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது பிறகு பவுலுடைய லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அங்க பவுல் எழுதின அந்த வெளிப்பாடுகள், பவுலுக்கு தான் இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை ஆவியானவர் கொடுத்தார். என்றால் இப்போ இயேசு ஏன் மரித்தார், இயேசு ஏன் பிறந்தார், இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் வர வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதையில் ஏன் போக வேண்டும், இயேசு கிறிஸ்து மரணத்தின் வழியாக ஏன் அவர் போக வேண்டும் என்பதாக ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். அதனால்தான் ஏன் இயேசுக்கு இதெல்லாம் நடந்தது என்று நடக்கும் போது தேவ தூதர்களுக்கே தெரியாது. தேவ தூதர்களை உற்று பார்க்கிறார்கள், தேவ தூதர்களை பார்க்கிறார்கள், இயேசுக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும், ஏன் அவருக்கு இவ்வளவு அவமானம், இயேசுவை ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள், ஏன் இயேசு அவரை இப்படி மதிக்க வேண்டும், ஏன் இயேசுவை ஜனங்கள் இப்படி அவரை பரியாசம் பண்றார்கள் என தேவ தூதர்களுக்கு தெரியும். அவர் தேவனோடு இருந்தவர், தேவனுடைய மடியில் இருந்த, தேவனுக்கு சமமாய் இருந்த அவர் தேவனுடைய குமாரன். அப்ப இயேசுவுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது என்று அன்று தேவ தூதர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் எது நம் செய்தி சொல்லப்படுகிறதோ அதை செய்தி வந்து சொல்லக்கூடியவர்கள். அதனால் அன்றைக்கு நடக்கும் போது எதுவுமே தெரியவில்லை. அப்ப நடந்ததை அப்படியே எழுதினார்கள். ஆனா பவுலுக்கு அதன் பிறகு பவுலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிப்பாடு, ஏன் இயேசு சிலுவையில மரிக்கணும், ஏன் இயேசு சிலுவின் பாதையில போக வேண்டும், ஏன் அவர் சிலுவையில மனிதனாய் வந்து மரிக்க வேண்டும், அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய வெளிப்பாடுகள் தான் இந்த சிலுவை குறித்துதான ஒரு வெளிப்பாடுகள். அதனால்தான் இயேசு பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைத்திருந்தது. சிலுவை குறித்துதான ஒரு மிகப்பெரிய ரெவலேஷன், சிலுவை குறித்துதான ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அதனால்தான் ஊழிய பாதையில மிக சக்சஸாக அவர் செய்து முடித்தார். இந்த ஊழியத்தில் அவர் அற்புதமான விதத்தில் அவர் செய்து முடித்தது காரணம் அவர் சிலுவை குறித்துதான் ஒரு உபதேசம், சிலுவை குறித்துதான் ஒரு செய்தி, சிலுவை குறித்துதான் ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு. அதை ஆவியானவர் கொடுத்தனால்தான் அவர் சொல்றாரு, நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றும் குறித்து நான் மேன்மை பாராட்ட இருப்பேனாக. அப்ப சிலுவை குறித்துதான் அவர் மேன்மை பாராட்டுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில எதையும் அவர் மேன்மை பாராட்ட அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் எதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. மேன்மை பாராட்ட அவருக்கு அநேக காரியங்கள் இருந்தது. அவர் பெரிய கிரேட் திங்கர், ஒரு பெரிய படித்த பண்டிதர், அவர் அந்த யூதர்களிலே தேறினவர், கற்றவர், வெல் எஜுகேட்டட். ஆனால் அதையெல்லாம் அவர் பெருமை பாராட்டாம, ஆனால் கிறிஸ்துடைய சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறார். அப்ப அந்த வெளிப்பாடுகள் என்ன, சிலுவையினுடைய வெளிப்பாடுகள் என்ன, சிலுவை குறித்துதான போதனைகள் என்ன, சிலுவையில நமக்கு உண்டான அந்த ரெவலேஷன் என்ன என்று பவுலுக்கு கிடைத்ததால்தான் பவுல் இதை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஏன் சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும் என்பதற்கான அநேக காரியங்களை வேதத்திலிருந்து பவுலுடைய வெளிப்பாடுகள், பவுல் எழுதின நிருபங்களில அதிகமாக இதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் இறங்கினார் என்று மோசே மூலமாய் அவர்களை
விடுவித்தார். மிகப்பெரிய அற்புதத்தின் மூலமாய் விடுவித்து அவர்கள் 4 தலைமுறையாக 430 வருஷம் அவர்கள் அந்த தேசத்துல அடிமையாயிட்டார்கள். விடுதலை என்ற ஒரு சாத்தியமே கிடையாது. இந்த தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள் என்று ஒரு சாத்தியமே கிடையாது. அதற்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்கள் அடிமையா இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நான் விடுவிப்பேன், அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவேன். அப்ப அவர்கள் வெளியே புறப்படும் போது அவர்களை வெறும் கையா நான் போகவிடேன். அப்ப தேசத்தில் எகிப்து விட்டு அவர் வரும்போது அவர்கள் எகிப்தில் இருக்கிற அத்தனை வெல்த்தும் அவர் கைகளில் இருக்கிறது. அப்போ எகிப்தில் இருந்த அந்த வெல்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வரும்போது முன்பாக ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. அப்ப அவர்கள் போவதற்கு வழி இல்லாதனால் சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கு. இதை அறிந்து அந்த பார்வன் ராஜா, எகிப்தின் ராஜா தன்னுடைய எல்லா ராணுவத்தையும் அனுப்புகிறார். அவர்கள் வருகிறார்கள். பின்னாடி ரதங்கள், எகிப்துடைய ரதமே துரத்தி கொண்டு வருகிறது. இப்போ முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, போவதற்கு வழி இல்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா, மோசே மூலமாய் உன் கரத்தின் மூலமாய் இந்த சிவந்த தண்ணீரை, கடலை 2ஆக பிளந்து சொன்னார். அப்போ தண்ணீர் 2ஆக பிளந்து அதுல கடந்து வருகிறார்கள். அப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாய் கடந்து வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள் என்று யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்படுது. பார்வன் குதிரைகளிலும் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இப்ப இந்த சமுத்திரத்தை அவர்கள் வெட்டாந்தரை போல அந்த தண்ணீர் பிளந்து அவர்கள் 2 பக்கமும் தண்ணீர் மதில் போல நின்றது. அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். அவர்கள் வெட்டாந்தரை போல நடந்து வருகிறார்கள். இவர்கள் போக போக பின்பாக வருகிற அந்த எகிப்தினுடைய ராணுவம், அவருடைய ரதங்களும் அந்த தண்ணிக்குள்ள முழுகடிக்கப்படுகிறார்கள். இதை அவர்கள் கடந்த பிறகு இந்த அதிகாரத்தில் கொண்டாடுறாங்க, பாடுகிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அற்புதமாய் கொண்டாடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இதை பாடி துதித்து வந்த பிறகு அடுத்த வசனம் இங்க பார்க்கிறோம். இங்க 22ஆம் வசனத்துல, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்போ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். தேவன் செய்த அந்த இஸ்ரவேல் எகிப்துடைய ராஜாவுக்கு முன்பாக, எகிப்துடைய ராணுவங்கள் ரதங்களுக்கு முன்பாக தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து தேவனை மகிழ்ந்து கொண்டாடி பாடி துதித்தார்கள். ஆனால் அடுத்த 3 நாள் பிரயாணத்துல அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்காமல் போய்விட்டது. இப்ப தண்ணீர் இல்லாதனால் இப்ப அவங்க அந்த இடத்துக்கு சூர் என்ற வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்க ஒரு தண்ணீர் இருக்குது. அவர்கள் மாராவின் வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவரிடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். இப்போ அவர்கள் அந்த 3 நாள் பிரயாணத்துல அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்போ தண்ணீர் கிடைக்காமல், ஆனா அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, ஆனா மாறாவில தண்ணீர் கசப்பா இருந்தது, அவர்கள் குடிக்க முடியவில்லை. இப்பதான் ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தார்கள். இஸ்ரவேலுடைய ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதமான வழியில் அவர்களை கொண்டு வந்தார். அவர்களை அந்த எகிப்தினுடைய ராஜா, அந்த எகிப்தினுடைய தேசத்திலே அவர்கள் அற்புதமாக சிவந்த சமூகத்தை கடந்து வந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் அவர்கள் பாடி கொண்டாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு மாறா கசப்பா இருந்தது, அந்த தண்ணீரை குடிக்க முடியாதனால் இப்ப அவர்கள் எப்படி ஆக்ட் பண்றாங்க பாருங்க. அவங்க அந்த தேவன் செய்த அற்புதத்தெல்லாம் பாடி கொண்டாடி ஆண்டவர் மகிழ்ந்து அவரை மகிமைப்படுத்தது நல்லா 3 நாள்ல முடிந்து விட்டது. அதன் பிறகு
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, இப்போ உடனே தேவன் செய்த எல்லா அற்புதங்களை மறந்துவிட்டு இப்போ மோசேக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு முன்பாக முறுமுறுத்து நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று மோசேவை பிரசன்ட் பண்றாங்க. மோசேவை அழுத்து கொடுக்கிறார்கள், மோசேவை நெருக்கிறார்கள், மோசேவை முறுமுறுக்கிறார்கள். ஆனா அந்த இந்த சூழ்நிலையில என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், எகிப்தில் ஒரு மிகப்பெரிய அடிமையா இருந்த எங்களை, எங்க 4 தலைமுறைகள் அடிமையா இருந்த எங்களை தேவன் அற்புதமா எங்களுக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து எங்கள் சிறந்த சமுத்திரத்துல நாங்கள் அதை கடக்க முடியாது, அதுல இருந்து நாங்கள் வெளியே வர முடியாது, அந்த சமுத்திரத்துக்குள்ளதான் சாக்க வேண்டியிருந்த எங்களை அற்புதமாக சமுத்திரத்தின் நடுவில வெட்டாந்தரத்துல நடக்க பண்ணின கர்த்தர். அவர் நல்லவர், பெரியவர், அவர் செய்ய முடியும். இப்ப எங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னா இந்த தண்ணீர் கர்த்தரால் கொடுக்க முடியும் என்று அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். தேவன் மேல ஒரு பிரஷர் போடாம இவ்வளவு அற்புதம் பண்ண தேவனை அவர்கள் சீக்கிரமாய் மறந்து விட்டார்கள். 3 நாள், அந்த 3 நாள் பிரயாணத்துல தண்ணீர் இல்லாத போது அவர்கள் தங்களே மறந்து தேவனை செய்த அற்புதங்களை மறந்து விட்டார்கள். இப்போது மோசே இடத்துல அவர்கள் மோசே இடத்துல போய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேவை திட்டுறாங்க, திட்டிருப்பாங்க, எங்களுக்கு சாக இடம் இல்லை என்று ஏன் இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை விட்டு இருந்த எகிப்தில நாங்கள் செத்து போயிருப்போம், எகிப்திலே இருந்திருப்போம், எகிப்திலே நாங்கள் ஏதோ செய்து வாழ்ந்திருப்போம், எங்களை கொண்டு வந்து இப்ப தண்ணி இல்லாத இடத்துல விட்டுட்டேன்னு சொல்லி மோசேவை முறுமுறுத்து மோசேக்கு விரோதமா எழுப்பினார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில அவர்கள் தேவனை நம்புவதை விட்டுட்டு தேவன் செய்த அற்புதங்களை மறந்து அவர் செய்த அதிசயங்களை மறந்து இப்போது மனிதர் மோசே மேல அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள், அவர்கள் மோசே மேல பிரஷர் வைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நாட்களில் அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகள் மத்தியில, நம்முடைய சூழ்நிலை மத்தியில, நமக்கு நெருக்கங்கள் மத்தியில, நமக்கு ஏற்படுகிற எல்லா சிச்சுவேஷன்ல நாம் அதிகமாக மனிதர்கள் மேல நாம அதிக பிரஷர் போடுகிறோம், மனிதர்களை நம்பி வாழ்கிறோம், மனிதர்கள் செய்வார்கள் நினைக்கிறோம், அதனாலதான் நம்ம தோல்வியில வாழ்கிறோம். ஆனா தேவன் எவ்வளவு அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார், அதையெல்லாம் நிச்சயங்களை போல நாமளும் மறந்து விடுகிறோம். அப்ப முறுமுறுக்கும் போது அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரிடத்துல போறான். மோசே கர்த்தரிடத்துல போயிட்டு இந்த ஜனங்கள் இந்த சூழ்நிலை பார்த்து தேவனிடத்துல மோசே முறையிடுகிறார், கூப்பிடுகிறார். அப்போது கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டார், அது மதுரமான தண்ணீராயிற்று. பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய அலைச்சல், 3 நாள் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, தண்ணீர் குடிக்க தண்ணீர் என்றால் அது வாழ்க்கை ஒரு மிக கஷ்டமான ஜீவன், உயிர் போகிற ஒரு தருவாயில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நாளுடைய பிரச்சனையை கடவுள் ஒரே சிம்பிள் வழியாக அவருடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன், தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரே நிமிஷத்துல அவர்களுடைய பிரச்சனை காணாமல் போய்விடுகிறது. ஒரே நிமிஷத்துல அவர்கள் பட்ட 3 நாள் பிரச்சனை, அவர்கள் பேசின முறுமுறுத்த அத்தனை பிரச்சனையும், அவர்களுக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனையும் 3 நாள்ல இருந்த அத்தனை பிரச்சனை ஒரே ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அதை மாற்றிவிட்டார். ஒரு மரத்தை காண்பித்தார், அதை வெட்டி தண்ணீர்ல போட்டவுடன் அது மதுரமாயிற்று. இந்த மரம் காண்பித்தார் கர்த்தர். அன்றைக்கு சில ஜனங்களுக்கு அந்த மரத்தை மோசேக்கு காண்பித்தார். இந்த மரத்தை வெட்டி மானாவின் தண்ணீர்ல போடும்போது அது மதுரமாய் மாறிற்று, இனிப்பாயிற்று. ஜனங்கள் குடித்து திருப்தி
திருப்தியானார்கள். ஒரு மரத்தை காண்பித்தார். அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை காண்பிக்கிறார். என்னுடைய குமாரன், என்னுடைய நேசகுமாரன் சிலுவில மரத்துல தூக்கப்பட்டு தொங்கப்பட்டு சிலுவில சாபமாகி மறிக்க போகிறார். அந்த மரத்தை காண்பித்தார். அவர்தான் தெய்வ குமாரன் இயேசு. எல்லா மனுக்குலத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அந்த மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையில சாபமானார். அந்த மரத்தை தூக்கி மரத்தினால் அவர் சாபமானார். இந்த மரத்தை காண்பித்து அந்த மரத்தை தண்ணீர போட்ட உடனே ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய தண்ணீர் குடிக்கிற பிரச்சனை மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல நம்முடைய வியாதிகள் மாற முடியும். ஒரே நிமிஷத்துல நம்முடைய போராட்டங்கள் மாற முடியும். ஒரே நிமிஷத்துல உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய உடைந்த உறவுகள் சரி செய்ய முடியும். ஒரே நிமிஷத்துல உடைந்து போன குடும்பங்கள் சரியாக முடியும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய தோல்வி ஜெயமாக முடியும். ஒரே நிமிஷத்துல உங்க பாவ வாழ்க்கை மாறி பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ முடியும். ஒரே நிமிஷத்துல உங்களுடைய தரித்திரங்கள் மாறி ஐஸ்வர்யங்களாக முடியும். ஒரே நிமிஷத்துல உங்க சாபங்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏனென்றால் இப்போது நாம் அந்த மரத்தை பார்க்க வேண்டும். அதுதான் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரத்துல தொங்கப்பட்டார். மரத்துல சாபமானார். அந்த மரத்தை பார்க்கிற அவரை நோக்கி பார்க்கிற யாவர்களும் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ மரத்தை, அந்த மரத்துல தொங்கப்பட்ட இயேசுவை வாழ்க்கையில நீ பார்க்கும் போது, அந்த சிலுவாண்டில வரும்போது இயேசு சிலுவையில தொங்கினார். அந்த சிலுவாண்டில நீர் வந்தார். அந்த சிலுவையை நீ பார்த்தார். அந்த சிலுவையை நீ நோக்கி பார்த்தார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் ஒரே நிமிஷத்துல மாறும். அந்த சிலுவையை நீ நோக்கி பார்த்தார். சிலுவையில தொங்கின இயேசுவை உன் வாழ்க்கையில நீ கொண்டு வந்தால், அந்த சிலுவையை நீ நோக்கி பார்த்தால் உன் பிரச்சனை ஒரே நேரத்துல மாறும். உன்னுடைய தரித்திரம் ஒரே நிமிஷத்துல மாறும். உன்னுடைய கடன், வியாதி, உன்னுடைய தோல்வி, உன்னுடைய இல்லாமை, உன்னுடைய வறுமை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய நெருக்கம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல மாற முடியும். அதுதான் சிலுவை. சிலுவையில ஒரே நிமிஷத்துல மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை தேவன் சிலுவையில வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு. தேவன் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். நீங்க உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு பிரச்சனைக்கு பதில் எங்க இருக்குன்னு தெரியாது. அவருடைய பிரச்சனைக்கு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த சொல்யூஷன் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில தொங்கின இயேசுவிடத்தில் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவையில தொங்கின இயேசுவை வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொண்டால், உன் வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுத்தால், சிலுவையில தொங்கின இயேசுவை நீ பார்த்தால், எப்படி அந்த மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீர்ல போட்ட உடனே மாறாவின் தண்ணீர், கசப்பாயிருந்த வாழ்க்கை இன்னைக்கு மதுரமாய் ஆகிவிட்டது. கசப்பாயிருந்த தண்ணீர் எப்படி ஒரு ஸ்வீட் தண்ணீரா மாற்றா மாறினோ, ஜனங்கள் குடித்து திருப்தியானார்கள். உன் வாழ்க்கையில எதெல்லாம் கசப்பா இருக்கிறதோ, உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, உன்னுடைய தொழில, ஊழியத்துல, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில எதெல்லாம் கசப்பா இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த சிலுவின் மரணம், சிலுவினுடைய மரணத்துல தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் ஒரே நிமிஷத்துல உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு காணாமல் போய்விடும். ஏன்னா அன்றைக்கு ஒரு மரத்தை காண்பித்த அந்த மரம் தான் கல்வாரி சிலுவை. இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்தால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா கசப்பு ஒரே நிமிஷத்துல மாறக்கூடியது. உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகள் ஒரே நிமிஷத்துல மாறக்கூடியது. உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா வியாதிகள் ஒரே நிமிஷத்துல மாறக்கூடியது. உன் வாழ்க்கை இருக்கிற தோல்விகள், அவமானங்கள் ஒரே நிமிஷத்துல மாறக்கூடியது. ஏன்னா அதை மாற்றுகிற அன்றைக்கு அந்த மரத்தை காண்பித்தது போல இன்னைக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையினுடைய மரத்துல அவர் தொங்கப்பட்டார். அவர் தொங்கப்பட்டது சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்தால் உன் கசப்பான வாழ்க்கை, கசப்பான குடும்ப வாழ்க்கை, கசப்பான உன்னுடைய உறவுகள் வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது இந்த நேரத்தில் அது சரியாகும். சரிப்படுத்துகிற ஒரு மரம், அதுதான் சிலுவையின் மரணம்.
அப்ப சிலுவையில ஏன் அவர் மரித்தார்? அந்த மரத்தை நோக்கி பார்க்கிற யாவர்களும் அந்த மரத்தை பார்க்கிற அந்த மரத்தாண்டில கிறிஸ்துடைய சிலுவின் மரத்தாண்டில வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில விடுதலையாய் ஆவார்கள். அவருடைய கசப்பு மதுரமாய் மாறும். கசப்பான சூழ்நிலை மதுரமாய் மாற்றப்படும். கசப்பான வாழ்க்கை இன்னைக்கு அது மதுரமாய் மாற்றப்படும். ஏன்னா அன்னைக்கு தேவன் ஜனங்களுக்கு மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் அவங்களுடைய பிரச்சனை ஒரே நிமிஷத்துல அது தீர்வானது. ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய கஷ்டங்கள் போய்க்கிறது. ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய முறுமுறுப்பு இல்லாமல் போய்விட்டது. அவருடைய ஒரே நிமிஷத்துல அவர்கள் எதெல்லாம் ஏகினார்களோ அது ஒரே நிமிஷத்துல மாறிவிட்டது. ஏன்னா அந்த ஒரு மரத்தை தேவன் காண்பித்தார். இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்க எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கலாம், யாரிடத்துல போகலாம், எங்கோ அலைந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு சொல்யூஷன் சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் தான். சிலுவையில அவர் மரித்த அந்த மரணம், சிலுவை தான் உங்க பிரச்சனைக்கான பதிலா இருக்கிறது. சிலுவை மரணம், கிறிஸ்துவுடைய மரணம், சிலுவையில் ஏற்பட்ட அந்த மரணம் தான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வா இருக்கிறது. இன்னைக்கு எந்த பிரச்சனை போறீங்களோ அதற்கு தீர்வு கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு. அதனால்தான் அந்த மரத்தை அவர் காண்பித்தார். உங்களுக்கு சிலுவின் மரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில தன் ஜீவனையை கொடுத்தார். அவர் சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தார். அவர் தன் காணியை அவர் கொடுத்தார்கள். அது கசப்பா இருந்தது. அந்த கசப்பான வாழ்க்கை மாற்றினார். அவர் அந்த கசப்பான காணியை ஏற்றுக்கொண்டார். அவர் டெஸ்ட் பண்ணார். ஏன் உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை கசப்புகள், கசப்பான நிலையை மாற்றுவதற்கு தான் சிலுவையில இயேசுவுக்கு கசப்பான இந்த காணியை கொடுத்தார்கள். அவர் அதை டெஸ்ட் பண்ணார். ஏன்னா ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில இனியும் கஷ்டம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அவன் கசப்பான வாழ்க்கையில ஒரு மனிதன் கூட போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம், சித்தம். எப்படி சில ஜனங்கள் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு புலம்பினார்களோ, அவர்கள் பிரஷரை எங்க போட்டார்களோ, அந்த ஜனங்களுக்கு ஒரே நிமிஷத்துல தீர்வு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு ஈஸி, ஒரு ஜஸ்ட், ஒரு ஸ்மால் ஒரு ஐடியா, அந்த ஈஸியா ஒரே செகண்ட்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கல்வாரி சிலுவை. ஆனாதான் பவுல் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். வேற ஒன்று குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அதுதான் என் வெற்றிக்கான இடம். இன்னைக்கு நீங்க சிலுவை அண்டில வந்தா, அந்த சிலுவையில் தேவன் இயேசுவை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை கசப்பம் என்றோடு அடியோடு வாழ்க்கை விட்டு குடும்பத்துக்கு போய்விடும். இந்த கசப்பு மாறா எப்படி மதுரமாய் மாறினதோ, உங்க வாழ்க்கை கூட மதுரமான வாழ்க்கை தேவன் மாற்றக்கூடிய இடம் தான் கல்வாரி சிலுவை. அந்த இடத்தில் வாருங்கள், உங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும்.